இன்னைக்கு நாங்க என்ன பத்தி பேச போறோம் அவ்வளோ. இன்னைக்கு எலெக்ஷன் ஓட் போடுறது எப்படி அப்படின்றத வந்து பேச போறோம். மெயின் டாபிக்கே வந்து எலெக்ஷன் தான். எலெக்ஷன் சம்பந்தம் இந்த ஒவ்வொரு தலைவன் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலான ஃபர்ஸ்ட் ஓட் வச்சிருக்காங்க. ஏன் சொல்ல பார்ப்போம். நாங்களே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஓட்டர் தான். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு முன்னாடியே பிறந்தவங்களும் இன்னும் ஒரு ஓட் கூட போடல, எங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்களும் இன்னும் ஒரு ஓட் கூட போடல. ஸோ பாதி பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஓட், ஜனாதிபதி ஓட். நம்ம நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்க போற ஓட். நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பா எல்லாரும் ஓட் போடுங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஜனாதிபதி தேர்தலில் 39 பேர் மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல முக்கிய ஹீரோயின்ஸ் 4 பேர் தான். விக்ரமசிங்க, அனுர, ජනතාව දුප්පත් වුණා. පාලකයන් අපේ රට ගොඩනගන්න සැලසුම් කරේ නෑ. මේ පාලකයන් කරේ ඒගොල්ලෝ ගොඩනගන්න වැඩ විතරයි. விக்டர், இதுதான் உன் டைம். இவ்வளவு நடந்து நீ ஓடிட்டு இருக்கனா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. நாம ராஜபக்சே அப்புறம் சொந்த யஜமான பார்த்த நாய் மாதிரி தான் எனக்கு இப்போ கொத்தா. முதல்ல குறைக்கும், அப்புறம் வாலாட்டிக்கிட்டு ஓடி வரும், கடைசியாக காலடி பேர் தான். அதுலயும் கிட்டத்தட்ட 3 பேர் தான். ஆனா பரவாயில்ல, இந்த 4 பேர் ஒருத்தர் தான் ஜனாதிபதி இலங்கைக்கு அறிந்த விடயமாகும். ஆனாலும் இந்த தேர்தலில் 39 பேர்ல மீடியாக்கள் எல்லாம் ஏன் நிக்கிறாங்க? ஒரு விளையாட்டு மாதிரி காசு கட்டி அவ்வளவு பேர் முன்னாடி நானும் போட்டியில நிக்கிறேன். சுயேட்சையா தான் நிக்கிறாரு. சுயேட்சையா நிக்கிறது விஷயம் இல்ல. ஆனா ஊர் பேர் தெரியாத அது சரி, நான் சொல்றேன். நீங்க வந்து சுயேட்சையா நிக்கிறது. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஓட் எப்படி ஒழுங்கா போறதுங்கிறத பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோ முழுக்க ஒரு காமெடியாகவோ இதாகவோ இருக்க போறது இல்லை. நீங்க சீரியஸா ஃபர்ஸ்ட் ஜனாதிபதி இவ்வளவு நாளா இலங்கையில ஜனாதிபதி எல்லாம் 2 பேர், மோஸ்ட்லி 2 பேர் தான். எவ்வளோ பேர் நிப்பாங்களா இருக்கும். ஆனா 2 பேர் தான் அந்த ஹீரோ. ஆனா இந்த முறை 4 ஹீரோ நிக்கிறாங்க. அது முதல்ல எல்லாம் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, பாதி பேர் இவரை பிடிக்கும்னு போடாம இவரை பிடிக்காதுன்றதுனால நாங்க இவருக்கு போடுறோங்கிற மாதிரி தான் இது இருந்துச்சு. ஆனா இந்த முறை 4 பேர் நிக்கிறாங்க. அதுதான் 3 பேர் நிக்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முக்கியம். நான் ஓட் போடுறதை பத்தி பார்ப்போம். முதல்ல ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இலங்கையில இருக்க அனைவரும் ஓட் போட்டு யார் 50% மேல ஓட் இருக்கிறாங்களோ அவங்க தான் வினர். ஒரு உதாரணம் சொல்ல போறோம். இப்ப இலங்கையில மொத்தமா எல்லாரும் ஓட் போடுறாங்கன்னா அதுல ஒவ்வொருத்தர் இத்தனை % ஓட் போடுறாங்கன்ற ஒரு கணக்கு கொடுக்கும் இல்ல. அதுல 52%, அதாவது இலங்கை மக்கள்ல பாதிக்கு மேல யாருக்கு ஓட் போட்டிருக்காங்களோ அவங்கதான் வின்னரா அறிவிப்பாங்க. ஆனா இந்த முறை மோஸ்ட்லி 50% மேல யாரும் எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எப்படின்னா, நீ எங்க போற ஜனாதிபதி தேர்தல் இல்லை அந்த மாதிரி போட்டித்தன்மை கூடியதால இந்த டைம் வந்து 50% ஓட்டு இருப்பாங்க அப்படின்றது ஷோர் இல்ல. அது மட்டும் இல்லாம நிறைய நியூ ஓட்டர்ஸ் இருக்கிறதால அதுவும் அங்க தாக்கம் அப்படின்றதுதான் உண்மை. அப்படி 50% ஓட்டர்ஸ் இல்லைன்னா என்ன பண்றது? யாருமே 50% இருக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கதான் ஒரு ஸ்பெஷல் ஹீரோ வருவாரு. அங்கதான் மக்களே நாங்க எல்லாரும் விருப்பு ஓட்ட நாங்க ஒரு விருப்பு ஓட்டு எப்படி போடணும்னா, இப்போ உங்களுக்கு 3 பேர் மேல லவ் இருக்குமா இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஓட் போட சொன்னா எப்படி போட முடியும்? அதனால என்னோட விஜயத்துல ஒரு 50% நான் இவருக்கு கொடுக்குறேன்ட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணு போடும். 30% இவருக்கு கொடுக்குறான்னு அவங்க கிட்ட 2 போடணும். என் பேரை இஞ்சிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா போடணும். 20% நான் இவங்களுக்கு கொடுக்குறேன்னு அவங்க கிட்ட 3 போடணும். இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலே மழை வருது. அது எப்படின்னா மக்களே, தெளிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு தான் ஓட் பண்ணணும் இல்லை, நீங்க 3 பேருக்கு ஓட் பண்ணலாம். ஆனா நீங்க ஓட் பண்ணும்போது அவங்க முன்னாடி புள்ளரி போட்டீங்கன்னா அது ரிஜெக்ட் செய்யும். அதே மாதிரி ஒருத்தருக்கு புள்ளரி போட்டு மீதி 2 பேருக்கு 2, 3 போட்டீங்கன்னா அதுவும் ரிஜெக்ட் செய்யப்படும். நீங்க எல்லாருக்கும் ஒண்ணு போட்டீங்கன்னா அதுவும் ரிஜெக்ட் செய்யப்படும். நீங்க எப்படி போகணும்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாரு நான் ஜனாதிபதியா வரணும் நீங்க நினைக்கிறீங்களோ முதல் ஒருத்தருக்கு 1 போடணும். இவர் இல்லைன்னா இவர் வரணுங்கிறதுக்கு 2 போடணும். அவரும் இல்லைன்னா இவர் வரணுங்கிறதுக்கு 3 போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி விருப்பு ஓட்டை பாதி பேருக்கு தெரியாது. ஆனா இப்போ கேண்டிடேட்ஸ் அதிகம் வந்ததால் விருப்பு ஓட்டு பற்றின ஒரு அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விருப்பு ஓட்டு தான் அந்த 50% மேல யாரும் எடுக்காட்டி விருப்பு ஓட்டு தான் அந்த மெயின் தீர்மானிக்குது. ஆமா, அந்த 5 பேர்ல அதிகமா யார் பர்சன்டேஜ் ஓட் எடுத்து அதிகமான பர்சன்டேஜ்ல யார் இருக்காங்களோ அந்த 2 பேரை மெயின் எடுப்பாங்க. மீதி 3 பேரையும் விளக்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்த ஓட்ஸ்ல விருப்பு ஓட்ஸ் வந்துருக்கு. அந்த விருப்பு ஓட்ஸ் எல்லாம் எங்க 2 பேருக்கு வந்ததுன்னா எங்க 2 பேரோட ஓட்ஸோட விருப்பு ஓட்டையும் கூட்டுவாங்க. அது மூலமா பர்சன்டேஜ் பார்த்தா எங்க 2 பேர்ல யாராச்சும் 50% மேல எடுத்து வைப்பாங்க. அப்போ அவங்க தான் வின்னர். அவ்வளவுதாங்க மேட்ரு. ஒருவேளை அப்படி எடுத்தும் 50% மேல வரலன்னா என்ன பண்றது? இவன் என்ன பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு லட்சம் அவன் கூட்டிட்டு போங்க. திருவேலஞ்சி சொல்லுவான். அது எப்படின்னா இனிமே இந்த நாட்டை யார் ஆள போறது இந்த கால் முடிவு பண்ணி இனிமே இந்த நாட்டை ஆள வைத்தியக்காரன் அந்த மாதிரி தான் 50% நாங்க 2 பேருமே சேமா எடுத்துட்டோம்னா மனுஷன் மாறி இரண்டா அடே ஒண்ணு மனுஷனா பிறக்கணும் இல்லாட்டி அப்படி விருப்ப ஓட்ஸ் எடுத்து நாங்க 2 பேரும் அப்பவும் முடிவு எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் அவரும் 50 நானும் 50 என்ற நிலைமையில் இருந்தால் அப்போ ஒரு பிரச்சனை வரும். யாரே வின்னர் அப்போதான் திருவேலஞ்சீட்டை போடுவாங்க. திருவேலஞ்சீட்டை போட்டு தலைவிழுந்தா இவன் போவில்லைனா அந்த மாதிரி அது எனக்கு கரெக்டா தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. மெயின் கண்டென்ட் என்னன்னா வந்து ஓட்டு எப்படி போடுறது. ஆமா, வாக்குச்சாவடியில ஓட்டு போடுறது அப்படின்னு. நீ திருவேலஞ்சீட்டை பத்தி எல்லாம் யோசிக்காது. ஓட்டு ஒழுங்கா போடு, அது போதும். நாங்க யாருமே அரசியல் படிக்க நினைப்பேன். மக்களே நாங்க இதெல்லாம் எதுக்காக போடுறோம்னா அதுக்காக தான் போடுறோம். நீங்க பாலிடிக்ஸ் கண்டிப்பா அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு இது. எங்களுக்குமே அவ்வளவா தெரியாது. இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் இனிமே வளரும் பயிர்களாச்சு. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். பாலிடிக்ஸ் ஸ்கூல்ல நீங்க போகலன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள பாலிடிக்ஸ் வரும். அதுதான் திருவேலஞ்சீட்டை பத்தி எல்லாம் நீ அவ்வளவா யோசிக்க தேவையில்லை. அவங்க மட்டும் நீ ஒழுங்கா போகுது. சும்மா பெட்டிங்க நிறைய இருக்கேன் எல்லாத்துக்கும் எக்ஸாச்சி தூக்கி வந்துடாத. கரெக்டா பார்த்து கரெக்டா பண்ணு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாப்பேன். சரிப்பா, ஓட் போடுற கேண்டிடேட்டை பத்தியும் யோசிங்க. அதை பத்தி நான் ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு ஓட் எப்படி போடுறதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓட் அப்படின்றது எல்லாருக்கும் வீடியோ முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோ. இல்ல ஓகே, நன்றி. இல்ல பேசுங்க இல்லப்பா, சரிப்பா பேசுறதே போடுவோம். நான் இன்னும் ஸ்டார்ட் சொல்லல. சரி பேசு. சரி, என்ன முதல் பேசு. யாருக்கு போடணும் அப்படின்றது எல்லாரும் ஒவ்வொரு ஒப்பீனியன். இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.